கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பேசுகிறது இன்னதென்று அறியாமல் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் எவ்வளவோ காரியங்கள் நாங்கள் அறியாமல் பேசிவிடுகிறோம், அறியாமல் செய்கிறோம். இப்படி அறியாமல் செய்த பிழைகள், பாவங்கள் இதெல்லாம் எத்தனையோ உண்டு. எல்லாவற்றையும் கிருபையாய் மன்னிக்கிற தேவனாக நீர் இருக்கிறபடினால நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த செய்தியை உடைய கருத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதில் மறைந்திருக்கிற சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாது. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன் என்று பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் புத்தி பிசகினாலே அறியாமல் பல காரியங்களை பேசுகிறோம். ஆனால் கிருபையுள்ள தேவன் அவையெல்லாம் நமக்கு மன்னித்து விடுகிறார். ஆனாலும் அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே என்ற வார்த்தையை பார்க்கும் பொழுது, நாம் பேசுகிற காரியங்களை எல்லாம் தூதர்களும் கேட்கிறார்கள் என்பது இந்த வசனம் நமக்கு தெளிவாக்குகிறது. எனவே நம் முழு மாம்சமும் பாவத்துக்கு உள்ளாகும்படி நம்முடைய வாய்க்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ஏனென்றால் நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். அது ஆயுட்சக்கரத்தை கொளுத்திவிடும், முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி விடும் என்றெல்லாம் வேதம் கூறுகிறது. என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று சங்கீதக்காரன் சொல்கிறதையும் நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே நாம் பேசும் பொழுது அந்த வார்த்தையில பாவம் இல்லாதபடிக்கு ஏதோ அறியாமல் பேசுகிறோம், அறியாமல் பேசிவிட்டோம் என்று நாம் சொல்லிவிடாதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்பது இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அடுத்து, இப்படி சீஷர்களிடம் கூட பேசுகிறது இன்னதென்று அறியாமல் பேசியதை நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்கிறோம். எப்படி என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களாகிய பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து கொண்டு உயர்ந்த மலையின் மேலே அவர்களை தனியே கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் என்று மார்க்கு 9ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வரை இருக்கிற வசனங்களில நாம் வாசிக்கலாம். அப்படி அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையாக பிரகாசித்தது. மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். உடனடியாக பேதுரு மிகுந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய மனிதர். இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று சொல்லுகிறான். இதற்கு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் மிகவும் பயந்திருந்தபடியினாலே தான் பேசுகிறது இன்னதென்று அறியாமல் இப்படி சொன்னான். உணர்ச்சி வசப்படக்கூடியவர் பேதுரு. வேதத்தில் பல நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கலாம். இப்படி அவர் என்ன பேசுகிறார் என்று தெரியாமல் இப்படி அவர் சொன்னார். ஏனென்றால் மோசேயையும் எலியாவையும் பார்த்ததும் இந்த மலையின் மேலே அங்கேயே ஒரு கூடாரம் போட்டு அங்கேயே தங்கிவிடலாம்
இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இது ஒரு இன்பமான ஒரு காரியமாக இருக்கும் என்று அவர் நினைத்திருக்கிறார். ஆனால் அது முடியாத காரியம். மோசேயும் எலியாவும் இங்கேயே இருந்துவிட முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையே அவர் பிணியாளிகளை குணமாக்கவும் பாவிகளை ரட்சிக்கவும் தான் உலகத்துக்கு வந்தார். இதையெல்லாம் அறியாமல் அவர் பேசினார். இப்படித்தான் நாமும் கூட எதையாவது பேசிவிடுகிறோம். எப்படியாவது எதையாவது மனதிலே தோன்றுகிறதையெல்லாம் பேசிவிடுகிறோம். ஆனால் அதிலே பாவம் இருக்கிறது என்பதை நாம் அறியாமல் பேசிவிடுகிறோம். அடுத்து பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போகும் வழியிலே பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார் என்று யோவான் 9ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களிலே நாம் பார்க்கலாம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார். அதற்கு அவர், இவன் செய்த பாவமும் இல்லை, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் இல்லை, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்லி அவர் அந்த குருடனுடைய கண்களின் மேலே தரையிலே துப்பி உமிழ்நீரினாலே ஒரு சேறுண்டாக்கி அதை பூசி சீலோவாம் குளத்திலே கழுவு என்று சொன்னார். அப்படியே அவன் பார்வையடைந்தவனாக திரும்பி வந்தான் என்று நான் பார்க்கிறோம். பெரும்பாலும் என்ன பாவம் செய்தானோ இவனுக்கு இப்படி வந்துவிட்டது என்று சொல்லுவார்கள். சில இடங்களிலே சில குடும்பங்களிலே சாபங்கள் இருக்கும். அந்த சாபங்கள் நிறைவேறாமல் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அது யார் செய்த பாவம் என்று அவரவர் பேசிக் கொண்டிருப்பார். ஆனால் இந்த இடத்திலே, குறிப்பிட்ட இடத்திலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாகவே அவன் குருடனாய் பிறந்தான். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார், அவர் வந்து இவனை குணமாக்கும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும், இதற்காகவே இவன் குருடனாக பிறந்தான் என்பதுதான் இங்கே செய்தியாக இருக்கிறது. ஆனால் யார் செய்த பாவத்தினாலே இந்த சாபங்கள் வந்தது, அதை எப்படி சாபங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பது அது தனியாக ஒரு இயலாக இருக்கிறது. அதை நாம் இந்த செய்தியினுடைய இடையிலே பார்க்கலாம். இப்படி இருக்கும் பொழுது நாமும் கூட சில நேரத்தில் பேசுகிறோம், நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது, என் குடும்பம், என் பிள்ளைகள், நாங்கள் மாத்திரம் கஷ்டப்படுகிறோம், அவர்களெல்லாம் நன்றாக இருக்கிறார்கள், அவர்கள் பாவிகள், அவர்கள் இப்படி செய்கிறார்கள், அப்படி செய்கிறார்கள், இந்த தவறு செய்கிறார்கள், எப்படியெல்லாமோ இருக்கிறார்கள், ஆனால் நாங்கள் ஒரு பாவமும் செய்யவில்லை, என் பிள்ளைகள் நன்றாகத்தான் வளர்த்தேன், ஆனால் என் பிள்ளைகள் போய் அங்கே கஷ்டப்படுகிறார்கள், ஆனால் என் வீட்டுக்கு வந்த மருமகள் நன்றாகத்தான் இருக்கிறார், நாங்கள் நன்றாக பார்த்துக் கொள்கிறோம், ஆனால் எங்கள் பெண் பிள்ளைகள் போய் போன இடத்துல கஷ்டப்படுகிறார்கள் என்றெல்லாம் பேசுவார்கள். நாம் அப்படி பேசுகிற பல நிகழ்ச்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனால என்ன பிரயோஜனம் என்றெல்லாம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 13, 14, 15 ஆகிய வசனங்களில் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் கேட்கிறார், நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாயிருக்கிறது. என்ன பேசினார்கள் என்றால், இப்படி பேசுகிறார்கள், கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனால என்ன பிரயோஜனம், அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள், தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். இப்படி நாம் பேசும் பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும்
ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்று மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் பேசுகிறது எல்லாம் யார் பேசுகிறதை? கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வதை மாத்திரம்தான் கர்த்தர் கவனித்து கேட்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீமை செய்கிறவர்கள், அக்கிரமக்காரர்கள், இவர்களுடைய காரியங்களை எல்லாம் அது வேறு புத்தகம். பரலோகத்திலே பல புத்தகங்கள் உண்டு. ஆனால் இந்த ஞாபக புத்தகத்தை கர்த்தருக்கு முன்பாக அது ஒரு தூதன் மூலமாக எழுதப்பட்டிருக்கக்கூடும். அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் என்ன பேசுகிறோம் என்பதை கர்த்தரும் கவனித்து கேட்பாராம். அதை கேட்டு அப்பொழுதுதான் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசிய பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது. நாம் பேசுகிறதை நாம் அவரை பற்றி என்ன பேசுகிறோம், என்ன நினைக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதில்லை. கர்த்தர் மிகுந்த ஆர்வமுள்ளவராக இருக்கிறார். எனவே நாம் பேசுகிற காரியங்களை மிகவும் ஜாக்கிரதையாக பேச வேண்டும். ஏனென்றால் எல்லா நினைவுகளுக்கும், பேச்சுகளுக்கும், செய்கைகளுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. நாம் நினைக்கிறதற்கும் அங்கே நியாய தீர்ப்பு உண்டு, பேசுகிறதற்கும் நியாய தீர்ப்பு உண்டு, செயல்பாடுகளுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. அப்படியானால் பேசுவதற்கு மாத்திரமல்ல, நினைக்கிறதற்கும் கூட தான். பிசாசு என்ன நினைத்தா, என்ன பேசினா, மனதில் தான் நினைத்தான், நம்ம ஒன்றும் பேசவில்லை. ஏசாயா 14ஆம் அதிகாரத்தை பாருங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், வடபுறங்களில் இருக்கிற ஆராதனை கூட்டத்திலே நான் வீற்றிருப்பேன். இப்படியெல்லாம் சொன்ன மனதிலே தான் நினைத்தான். அவன் மனதில் நினைத்ததையே பாவம், அந்த பாவத்திற்கே அவனை சிங்காசனத்திலே இருந்து அவனை கீழே தள்ளிவிட்டார். அவன் தன் சிங்காசனத்தை இழந்தவனாக பூமிக்கு வந்து விழுந்தான். அப்படியானால் நாம் பேசுகிறது, நினைக்கிறது, நடக்கிறது, இதற்கெல்லாம் எவ்வளவு பெரிய நியாய தீர்ப்பு இருக்க வேண்டும். ஆனால் கிருபையுள்ள தேவன் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு மன்னித்து நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நினைக்கும் பொழுது நாம் தேவனுக்கு மிகுந்த நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கவனித்து கேட்பார் என்று சொல்லும் பொழுது அதற்கு பிரதிபலனாக அவர் என்ன கொடுக்கிறார் என்பதை பாருங்களேன். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன் என்று மல்கியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது. சம்பத்தை சேர்க்கும் நாள் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவனுடைய வருகை. கிறிஸ்து வரும் பொழுது அவர் தன்னுடைய சம்பத்தாகிய நம்மை மீட்கும்படியாக வரும் பொழுது அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய பிரதிபலன் இருக்கும். எனவே நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கோ துன்மார்க்கனுக்கோ, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பேசிக்கொண்டிருக்கிற இந்த காரியத்தில் பார்க்கும் பொழுது தீமை செய்கிறவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள். நாம் நன்மை செய்கிறோம், தேவனுக்கு பயந்து நடக்கிறோம். ஆனால் நமக்குத்தானே தீமைகள் வருகிறது என்று சிலர் அங்கலாய்க்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் பேசுகிறது உலகத்தின் பக்கத்தில் பார்க்கும் பொழுது உலக பிரகாரமாக அது ஒரு வேளை சரியாக இருக்கிறது போல தெரியலாம். ஆனால் அது சரி அல்ல. ஏனென்றால் நன்மை செய்கிறவர்களுக்கோ நீதிமான்களுக்கோ துன்பங்கள் வருகிறது, சோதனைகள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது என்று சொன்னால் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். லாசரு, ஐஸ்வர்யவான் இவர்கள் இருவரும் சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தை பார்க்கும் பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ பூமியிலே அவன் கஷ்டப்பட்டான், இப்பொழுது தேற்றப்படுகிறான்,
நீ சப்பரமாய் வாழ்ந்தாய், இப்பொழுது நீ கஷ்டப்படுகிறாய். அதுபோல நீதிமானுக்கு பூமியிலேயே சரி கட்டப்படுமே என்று நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் இதற்கு காரணம் நாம் நீதிமான்களாக இருக்கிறதுனால தான் நமக்கு பலவிதமான சோதனைகள் வருகிறது, சிக்ஷைகள் வருகிறது. இதை யோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதிரும் என்று யோபு சொல்கிறதை பார்க்கலாம். நாம் சிட்சிக்கப்படும் பொழுது, தேவன் நம்மை தண்டிக்கும் பொழுது அது நன்மைக்கு ஏதுவாகவே நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியே நாம் பழகிவிட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு நியாயத்தீர்ப்பிலே இருந்து விலக்கு கிடைக்கும். நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நாம் கர்த்தருடைய வருகையில அப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆனால் பாவிகளும் நீசர்களுமாக இருக்கிற மற்ற ஜனங்கள் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆனால் நீதிமானுக்கு இந்த பூமியிலேயே அவனுடைய செயல்பாடுகளுக்கு, அவனுடைய பாவங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு அல்லது மீறுதல்களுக்கு உரிய துன்பத்தை அல்லது தண்டனையை தேவனையே கொடுத்து விடுகிறார் என்பதைத்தான் இந்த வசனம் கூறுகிறது. அதனாடிதான் தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். சிற்றையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய் என்று சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது. சிற்றையை நாம் பகைக்க கூடாது. சிற்றை என்று சொன்னால் சின்ன சின்ன தண்டனைகள். அதுதான் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் கூறுகிறது. கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாது, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாது. நாம் சோர்ந்து போகக்கூடாது. நமக்கு இப்படி கஷ்டங்கள் வருகிறதே, துன்பங்கள் வருகிறது, அவர்களெல்லாம் நன்றாக இருக்கிறார்களே என்றால் அவர்கள் இருந்துவிட்டு போகட்டுமே. பூமியிலே நாம் கொஞ்சம் கஷ்டப்படுகிறது நல்லதுதானே. பரலோகத்துல நித்தியமாக அதெல்லாம் அந்த பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கும் பொழுது நாம் எப்போதும் தேவனோடு கூட மகிழ்ச்சியோடு இருப்போமே. அதை நினைத்து நாம் நம்மை ஏற்றுக்கொள்ள முடியும். இதைத்தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது, அவருடைய கர்த்தருடைய சிற்றையை அற்பமாய் எண்ணாது என்ற வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக இனி நடத்துகிறார். தகப்பன் சிற்றையாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்றை உங்களுக்கும் கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நமக்கு சொந்த தகப்பன் நம்மை தண்டிக்கத்தான் செய்வார். நம்முடைய தகப்பன் தண்டிக்கிறார் என்று சொன்னால் உரிமையிலே அவர் தண்டிக்கிறார், நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தண்டிக்கிறார். ஆனால் மற்றவர்கள் நம்மை தண்டிக்க மாட்டார்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் நம்மை தண்டிக்க மாட்டார்கள். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. தேவனால் நீங்கள் தண்டிக்கப்பட்டால் நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள், அல்லது நீங்கள் அவருக்கு புத்திரராய் இராமல் இருக்கிறீர்கள். வேசி பிள்ளைகள் என்று சொன்னால் உலகத்தை தான் இங்கே வேசி என்று சொல்கிறார். உலகத்தின் பிள்ளைகள், உலகத்தாரை போல நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை, விபசாரிகளே என்று சொல்லப்பட்ட வசனத்தில உலகத்தை நாம் நேசித்தால் நாம் தேவனை விட்டு விலகி இருக்கிறோம். நாம் தேவனோடு கூட செய்த உடன்படிக்கையை விட்டு உலகத்தை நேசிக்கிறோம். அதனாலே அது ஒரு வேசித்தனம் என்று வேதம் சொல்கிறது. எந்த சிற்றையையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆனால் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது. அடுத்து சில குடும்பங்களிலே பலவிதமான சாபங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், தொல்லைகள் இருக்கும், பலவிதமான கட்டுகள், அடிமைத்தனத்தின் சங்கிலிகள் எல்லாம் இருக்கும். நமக்கு ஏன் துன்பம் வருகிறது என்று பார்த்தா, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிற தேவன் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று
யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கூறுகிறது. இப்படி 1000 தலைமுறைகளுக்கு கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்ற நாமமுள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே என்று எரேமியா 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் கூறுகிறது. ஏனென்றால் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அப்படியே விட்டுவிடாமல், பிதாக்கள் செய்த அக்கிரமம் தண்டிக்கப்படாமல், ஒருவேளை மன்னிக்கப்படாமல், அவர்கள் அதை அறிக்கையிடாமல் அப்படியே விட்டுவிட்டிருந்தா, அந்த அக்கிரமங்கள் பிதாக்களுடைய அக்கிரமம் பிள்ளைகளிடத்திலும், பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3வது 4வது தலைமுறை மட்டும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இதற்குத்தான் நெகேமியா என்ன செய்தான், நாங்கள் பாவம் செய்தோம், எங்கள் முற்பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், அவர்களுடைய அக்கிரமத்தை நாங்கள் சுமக்கிறோம் என்று சொல்லி, தங்களுடைய பாவங்களை மாத்திரமல்லாமல் நாங்கள் எங்களுடைய பிதாக்களுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் கூட அறிக்கையிடுகிறோம் தேவனே என்று சொல்லி அறிக்கையிட்டதாக நம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி நமக்கு நீதி செய்வதன் மூலமாக பாவங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு நியாய தீர்ப்புக்கு விலகி நித்தியத்துக்கு போவதற்காகத்தான் இந்த துன்பங்கள் நமக்கு வருகின்றன, உதவி செய்கின்றன. இப்படி சிற்றை இல்லாதவர்கள் ஆக்கினை அடைந்து நரகத்திற்கு போவதாக நமக்கு செய்திகளை நாம் பார்க்கிறோம். அதனால துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலைநிற்பதில்லை என்று சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். துன்மார்க்கருக்கு நியாய தீர்ப்பிலே அவர்கள் நிலைத்து இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் துன்மார்க்கருடைய நியாய தீர்ப்புக்கு அவர்கள் உடனே நியாய தீர்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும், தண்டனை கிடைத்துவிடும். அதே போல பாவிகள் நீதிமான்களுடைய சபையிலே நிலை நிற்பதில்லை. பாவிகளுக்கு நீதிமான்கள் சபையில இடம் கிடைக்கிறதில்லை. ஏனென்றால் பாவிகள் நீதிமான்கள் சபையில இல்லாதபடிக்கு அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். அதே நேரத்தில் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பில் அவர்கள் நிலை நிற்க முடியாமல் அவர்கள் உடனே தண்டனைக்குள்ளாகி போவார்கள். ஆனால் நீதிமான்களோ இந்த பூமியிலேயே அவர்களுக்கு சரி கட்டப்படும். அதனாலே அவர்கள் பரலோகத்திற்கு போவதற்கு அந்த நியாய தீர்ப்பு ஒரு காரணமாக இருக்கிறது. இப்படி நாம் பேசுகிறது இன்னது என்று அறியாமல் பேசுகிற பல சந்தர்ப்பங்களை நாம் பார்க்கலாம். இதுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அவரிடத்துல வருகிறார். வந்து ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னார். எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மதித்து போனா, சந்தானம் இல்லாமல் இருந்தது. தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு போனா. அப்படியே 2ஆம் 3ஆம் சகோதரன் முதல் 7ஆம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். எல்லாருக்கும் பிறகு அந்த ஸ்திரீ இறந்து போனார். ஆகையால் உயிர்த்தெழுதலில் அந்த 7 பேரில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள்? அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணியிருந்தார்களே என்று கேட்கிறார்கள். இவருடைய கவலையெல்லாம் எங்கே இருக்கிறது பாருங்க. அதற்கு இயேசு சொல்கிறார், அவர் கோபப்படாமல் சொல்கிறார், தேவனுடைய வல்லமையை அறியாமல் வேத வாக்கியங்களை அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். உயிர்த்தெழுதலிலே கொள்வினை கொழுப்பனை இல்லை. அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள். அங்கே மாம்சீகமான எந்த விதமான உறவும் இருக்காது. அங்கே ஆவிக்குரிய சரீரம் தான் இருக்கும். ஆவியின் சரீரத்தில் ஒளியின் சரீரத்தில் தான் இருப்பார்கள். அதனாலே இந்த பேச்சுக்கே அங்கே இடமில்லை. அதனாலே தேவனுடைய வல்லமையை வேத வசனங்களை அறியாமல் நீங்கள் தப்பெண்ணம் கொண்டிருக்கிறீர்கள், தப்பாக பேசுகிறீர்கள் என்று சொன்னார். இப்படி நாமும் கூட தப்பான காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு பேச வேண்டும். ஏனென்றால் எல்லா வார்த்தைகளுக்கும் செய்கைகளுக்கும் எண்ணங்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. நாம் அந்த நியாய தீர்ப்பிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் பேசுகிறது இன்னதென்று அறியாமல் பேசுகிறோம், செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறோம். கிருபையாய் எங்களை மன்னித்து
நாங்கள் நடக்க வேண்டிய வழி, நீங்கள் பேசுகிறது என்ன வேண்டும், என்ன நாங்கள் பேச வேண்டும் என்று எங்களுக்கு காதுகளுக்கு பின்னாலே சொல்லுகிற சத்தம், வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்கிற சத்தம் உண்டாயிருக்கும் என்று சொன்னீரேன். அப்படியே நாங்கள் என்ன பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை எல்லாம் எங்களுக்கு சொல்லித் தாரும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் உடைய வருகையில காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.